Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வார்ட்ரோப் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து வார்ட்ரோப் அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இருந்தது. நான் அந்த இமேஜும் வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து லாஃப்ட் யூனிட்டில் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம அதில் எதுவுமே வந்து பண்ணலை. கீழே மட்டும்தான் வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பூஜா யூனிட் அண்ட் டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் மட்டும் வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளைனாகவே வந்து இருந்தது. ஆல்ரெடி லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. நம்ம கிளைண்ட் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுனால இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெண்ட் பண்ணலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட், டிவி யூனிட், மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன். இதில் பெட்ரூம் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் அந்த வார்ட்ரோப். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நிற்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் லேமினேஷன் வந்து கொடுத்துருப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டார்க், ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டார்க் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் வந்து கொடுத்துருப்போம். இதே டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேமினேஷன் இருக்கும். பட் என்னென்னா அந்த டச் வந்து கொடுக்கக்கூடாதுன்ட்டு தான் கிளைண்ட்டுக்கிட்ட சொன்னோம். பட் என்னென்னா இல்லை, எனக்கு அந்த லேமினேஷன் அந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால திருப்பி அதே டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்தோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கலர். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் கூட செப்பரேட் யூனிட்டாக தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். பட் என் கிளைண்ட் சைட்லேருந்து இல்லை, எனக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டார்க், கீழே வந்து டார்க், அதுக்கு மேலே டாப் மட்டும் ஒயிட் கலர் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஏன்னா கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ இதுதான் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா குஷன், நீங்கள் அதை அப்படியே ட்ரா வந்து வெளியே எடுத்துகிட்டு அந்த பாக்ஸு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ட்ராலாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரைட் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ரைட் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நீங்கள் சாரீ வைக்கிறீங்க, யூஸ்டு கிளாத்ஸ் அந்த மாதிரி ஃபேண்ட்டாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும் போடுறீங்கன்னா இந்த சைடு வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா அப்பப்போ மடித்து வைக்க மாட்டீங்க இல்லையா, அதனால் மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம், ஒரு செல்ஃப் வந்து போட்டு. ஏன்னா இவ்வளோ ஹைட் வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்டு வந்து வெளியே வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் போர்டுன்றது வந்து உள்ளே இருந்தது, நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வெளியே வச்சிட்டோம். அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இது வந்து சிங்கிள் டோரு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர். இந்த டபுள் டோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரார்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரார்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக இல்லாமல் ஃபுல் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது சென்டரில் மட்டும் 2 ட்ராஸ், மேலே வந்து செல்ஃப், கீழே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். நான் அந்த ட்ரா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ளே இப்படி இருக்கும். நீங்கள் ஹைட்டாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், 6 inches 7 inches வரைக்கும். பட் என்ன இது ஓவராலாக ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 inches வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி வந்து முன்னாடி இருந்தது அப்படின்னா அந்த ட்ராயரோட ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து போட்டிருப்போம். ஏன்னா நான் இது ஓப்பன் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஒரு 10 mm கிட்ட தான் இருந்தது கிடையாது. ஆக்சுவலாக இருக்குது, 10 mm தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டோரில் நார்மல் ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து போடும்போது இந்த ட்ராயர்ன்றது வந்து உள்ளே போயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வந்து விட்டுருவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். நீங்கள் லைனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலராக கூட எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒயிட்ன்றது வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் தான். அதுலேயும் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே மூவபிள் தான். 4 கிளாம்ப் இருக்கும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று,
லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. இந்த கிளாம்ப் 4 எடுத்துட்டாலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்ன்றது வந்து வெளியே வந்துடும். நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒரு ட்ரான்றது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த்துக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டோம், செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுத்துக்கு எதுக்கு ஓப்பன் பண்ணோம், ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணிட்டு இது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இல்லை நான் ஃபுல்லாக ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். அப்படின்னா ஒரு டோருக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஒரு ட்ரா மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ட்ரா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ட்ரான்றது வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லை நான் வந்து ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட் க்ளோஸ்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அதோட ஃபினிஷிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதோட யூசேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும், இதோட யூசேஜ்ன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நடுவில் இருக்கிற வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காலம் இருந்தது, எல்லாத்தையும் வார்ட்ரோப் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். உள்ளே ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ், நீங்கள் எதாக இருந்தாலும் பர்ஃப்யூம் பாட்டில்ஸ், மேக்கப் கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிரர் வந்துடும். இதில் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர். இந்த மிரர்ன்றது வந்து 2 inches வந்து பார்டர் விட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து இதில் டச் ஆகிடுச்சுன்னா கிளாஸ் வந்து உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துல வந்து போடுறது கிடையாது. ஒரு 2 inchesன்றது வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருது. கீழே இருக்கிற ட்ரா வந்து ஒன்று கொடுத்துருக்கும். நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ட்ரா வந்து இருக்கும். ட்ரா வந்து இதில் கொடுத்துருக்கோம். வெளியே எடுத்தோம்னா இந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து வரும். செட்டிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம் கீழே. சிட்டிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா மேலே குஷன் போட்டு இதுலேயே ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் நான் காமிக்கிறேன். ஒருத்தர் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அதோட ஹைட்டுக்கு பேஸ் பண்ணி தாங்க. இப்போ அவர் உட்காந்தாருன்னா அவரோட லெக் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே தெரியும், ஒரே லெவலாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரா கூட ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அவர் ஓப்பன் பண்ணியிருக்கார் பாருங்கள், ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மிரருக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது, ட்ராயர் இருக்கு இல்லையா அதுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் வந்து உட்கார்ந்த ஸ்பேஸ் கூட ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இதில் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே தள்ளிக்கலாம். உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் கூட நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக குஷன் வந்து தனியாக வெளியே எடுத்திருக்கோம். கிளைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நாங்கள். அதுக்கு தான் வந்து பண்ணி இதில் லேமினேஷன் எதுவுமே வந்து நாங்கள் ஒட்டவே இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக. அப்புறமா தான் அவர் வந்து இல்லை ஃபிக்ஸ் பண்ண வேணாம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னாரு. நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் திங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சாஃப்ட் க்ளோஸ் தானே. நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் மூடினீங்கனாலே டம்முன்னு போய் மூடாமல் ஓரளவுக்கு ஸ்லோவாக போய் லேண்ட் ஆகும். அது இதுலேயே குஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஜிப் போடுற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே ஒரு கிளாத் இருக்கும், மேலே ஒரு கிளாத் இருக்கும். மேலே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். ஃபிக்ஸட்லாம் பண்ணிக்காதீங்க. ஃபிக்ஸட்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே வாட்டர்ன்றது வந்து உள்ளே இழுத்துக்கும். அது
திருப்பி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே தள்ளிக்கலாம். அது தள்ளதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 2 இன்ச்சஸ்ன்றது வந்து கேப் விட்டுருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் இடிக்காமல் நீட்டாக இருக்கும். கீழே வந்து ஸ்பேஸ் கிளைண்ட் வந்து இல்லை கீழே எதுவுமே பண்ண வேணாம், நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்காரு. அது பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்பப்போ வந்து எங்களுக்கு எடுத்து க்ளீன் பண்ண முடியாது, அதனால் எனக்கு கீழே எதுவுமே லெக்ஸில் அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதோட கீழே வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். கீழே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் இதில். ஏன்னா அதிகமான லெக்ஸ் வந்து போடாமல் ப்ராப்பராக ஒரு பாக்ஸுக்கு வந்து என்னென்ன லெக் வந்து தேவைப்படுதோ அந்த லெக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இதில். அதோட கிட்டேருந்து பார்க்கும்போது அதோட லேமினேஷன் ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். ஃபுல் ஹை கிளாஸி இது. அதில் இருக்கிற டார்க் தீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ குட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது. பட் என்னென்னா எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் என்னென்னா நம்ம பாலிஷ் பண்ணுற பொறுத்து தான் இருக்கும் அந்த டீ குட் ஃபினிஷிங்ன்றது. பட் என்ன அதுவும் வுட்டு கிரைன்ஸ் தான் இருக்கும், இதுவும் வுட்டு கிரைன்ஸ் தான் இருக்கும். அது லைட் கலர், இது வந்து டார்க் கலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுவும் வந்து ஹை கிளாஸி. இதில் வந்து கிரைன்ஸ் வர மாதிரி, பெரிய கிரைன்ஸ் வர மாதிரி வந்து இதில் இந்த லேமினேஷனோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது கிராஸாக இருக்கும், இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த சைடில் இருக்கிற பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து கொடுத்துட்டு அதோட டிசைன்ன்றது வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிளெயின் ஹேண்டில் வந்து இது கிடையாது. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ன்றது வந்து இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இதில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.